ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அவரைக்காய் கூட்டு. எப்படி டேஸ்டியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக, குயிக்காக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ அவரைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சைடில் இருக்க நாரெல்லாம் பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் 1/4 கிலோ அவரைக்காய்க்கு 1.5 டேபிள் ஸ்பூனில் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் இதை நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ குக்கரில் டைரெக்டாகவே நம்ம பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு விட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2-3 வத்தமிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு வத்தமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு தேவைப்பட்டால் நீங்கள் காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், காரப்பொடி, தனியா ஜீரகப்பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு 3 விசில் வரை நம்ம விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக இறக்குறப்ப நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு கொஞ்சம் அந்த பருப்பு நல்லா மசிச்சு விட்ருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ரசத்தோடு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவை சந்தோஷ் ஃபேமிலி சேனலில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.